வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுடைய அடுத்த பாகம். சரிங்களா, ஆல்ரெடி ஒரு 4 பாகத்துக்கிட்ட போட்டிருந்தோம், பட் அதுக்கடுத்து போட முடியல. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் வரதுனால இதை வந்து பற்றி நம்ம வந்து மேலும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து தனித்தனியாக எழுதாமல் நான் ஆல்ரெடி எழுதி வச்சு அதையும் வந்து நான் சீக்கிரம் வந்து சொல்லிடலாம்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்து கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ ஆம் தி ஃபாலோயிங் ஒன் தி கோல்டு மெடல் அட் பேரா ஒலிம்பிக்ஸ் in the women's 10 meter air rifle standing SH1 shooting category. அதாவது இந்தியா சார்பில் வந்து பங்கேற்றுக்கிட்டு பாரா ஒலிம்பிக், சரிங்களா, பாரா ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றவங்க யாரும் சொல்லி கேட்குறாங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அவானி லகேரன்றவங்க தான். சரிங்களா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 17வது எடிஷன், சரிங்களா, 17வது எடிஷன் வந்து பாரிஸில் வந்து நடந்துச்சு. இப்போ நடந்த ஒலிம்பிக்கினுடைய எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது எடிஷன். சரிங்களா, இது வந்து ரொம்ப முக்கியம். 17வது எடிஷன் ஃப்ரான்ஸில் வந்து நடந்துச்சு, பாரிஸ் தலைநகரில், ஃப்ரான்ஸினுடைய தலைநகர் பாரிஸில். சரிங்களா, இதில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது மெடல் டேலியில் வந்து எத்தனாவது ப்ளேஸ் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா 18th ப்ளேஸ். மொத்தம் வந்து எத்தனை மெடல் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா 29 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 7 கோல்டு, 9 சில்வர், அப்புறம் 13 பிரான்ஸ். சரிங்களா, மொத்தம் எத்தனாவது இடம்? 18வது இடம். சரிங்களா, இதில் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு இந்த பேரா ஒலிம்பிக் போட்டியில் எப்போ கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா 1968 தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா, அடுத்து 1984 இப்போ வரைக்கும், சரிங்களா, சின்ஸ் 1884 இப்போ வரைக்கும் வந்து விடாமல் வந்து கண்டினியூஸாக வந்து இந்தியா வந்து கலந்துக்கிட்டே வராங்க. இதான் இந்தியா வந்து இந்த பேரா ஒலிம்பிக் போட்டியிலே வந்து அதிகமான பதக்கங்கள் வென்றது இதுதான், 29 மெடல். சரிங்களா, இப்போது இந்த பேரா ஒலிம்பிக் போட்டியின் போது ஓப்பனிங் செரிமனி, துவக்க விழாவின் போது இந்திய கொடியை ஏந்தி சென்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ ஜாதவ், அப்புறம் சுமித் அன்டில்ன்றவர் ஒரு ஜாவலின் த்ரோவர். சரிங்களா, ஜாவலின் த்ரோவர் அது சம்மந்தப்பட்ட விளையாட்டு வீரர். சரிங்களா, ஈட்டி சம்மந்தப்பட்ட விளையாட்டு வீரர். அதே இது க்ளோசிங் செரிமனி முடிவு, அந்த ஒலிம்பிக் முடியும் பொழுது வந்து இந்திய கொடியை ஏந்தி சென்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நிறைவு விழாவில் பிரீத்தி பால், அப்புறம் ஹர்வீந்தர் சிங், இவங்க 2 பேர் தான் வந்து இந்திய தேசிய கொடியை வந்து ஏந்திட்டு போயிருப்பாங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு பேரா ஒலிம்பிக் போட்டி எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1960 இத்தாலி தலைநகர் ரோமில் தான் வந்து ஃபஸ்ட்டு நடந்துச்சு. இதுவும் கேட்கலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் வாஸ் அமெண்டட் இன் 2023 டு என்ஹான்ஸ் ஆமாம், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் இன் 2023 என்ஹான்ஸ் சைல்டு ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் இன் இந்தியா. 2023 வந்து எந்த குழந்தைகள் பாதுகாப்பு சம்மந்தமாக வந்து எந்த ஒரு சட்டம் வந்து திருத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறான். ஜூனியல் ஜஸ்டிஸ், குழந்தைகளுக்கான சிறார் நீதிமன்றத்துக்கான சட்டம் தான் வந்து 2017 உருவாக்கப்பட்ட சட்டம் தான் வந்து இப்போ வந்து 2023 வந்து திருத்தப்பட்டது. சரிங்களா, அடுத்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2009. இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், எல்லாருக்குமான கல்வி. சரிங்களா, இதன்படி வந்து 6லேருந்து 14 வரைக்கும் வயசுள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஆர்டிகல் 21A வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, ஆர்டிகல் 21A புதுசாக வந்து ஒரு ஆர்டிகளை வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து நினச்சாங்க. இது வந்து ஒரு அடிப்படை உரிமை. சரிங்களா, அடுத்ததான் இந்த சட்டம் வந்து 2009 வந்து கொண்டு வரப்பட்டாலும் இது நடைமுறைக்கு வந்தது எப்போ பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2010 தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1986 கொண்டு வரப்பட்டது. அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், இது வந்து போக்சோ ஆக்ட்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக வந்து சட்டம் வந்து எப்போ ஏற்றப்பட்டதுன்னா 2012 ஏற்றப்பட்டது. இது வந்து சிம்பிளாக வந்து போக்சோ ஆக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து இன் ஜூன் 2024 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் சிட்டிஸ் வாஸ் அஃபிஷியலி ரெகனைஸ்ட் அஸ் வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி பை வேர்ல்டு கிராஃப்ட்ஸ் கவுன்சில். வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சிலால் வந்து இந்தியாவில் வந்து எந்த நகரம் வந்து ஜூன் 2023 வந்து வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. இது வந்து 4th வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி இன் இந்தியா. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து எந்த நகரம் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா, அடுத்து 2வது வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில், அடுத்து 3வது வந்து மைசூர் கர்நாடகா, 4வது வந்து ஸ்ரீநகர். சரிங்களா, இந்த வேர்ல்டு கிராஃப்ட்ஸ் கவுன்சில் இந்த அமைப்பு வந்து
1964 உருவாக்கப்பட்டது. இது வந்து குவைத்தில் இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இன் 2024 which country is cooperating with India to counter China's military assertiveness and has discussed technology transfer for Unicorn at the 2+2 ministerial dialogue? 2024 வந்து சைனாவுடைய மிலிட்ரி, சரிங்களா, இராணுவ அசர்டிவ்னஸ், இராணுவ நடவடிக்கைக்கு எதிராக வந்து இந்தியாவோட எந்த நாடு வந்து 2+2 மினிஸ்டீரியல் டயலாக் வந்து நடத்துனாங்க பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாடு தான் வந்துச்சு. ஜப்பானோட தலைநகர் வந்து டோக்கியோ. இந்த யூனிகான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனான்றது தான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். சரிங்களா. அடுத்து ஃப்ரான்ஸுடைய தலைநகர் வந்து கேபிட்டல், இதெல்லாமே வந்து கேபிட்டல் சிட்டி. ஃப்ரான்ஸுடைய தலைநகர் வந்து பாரிஸ். அடுத்து அமெரிக்காவோட தலைநகர் வந்து வாஷிங்டன் டிசி. அடுத்து ஆஸ்திரேலியாவோட தலைநகர் வந்து கான்பரா. இது வந்து ரொம்ப முக்கியங்க. இது வந்து ரீசனிங்களோட கேட்பாங்க. இந்த 2+2 மினிஸ்டரியல் டயலாக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏ கடையில் தான் வந்து முதல் முறையாக நடந்தது இந்த 2+2 மினிஸ்டரியல் டயலாக். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், when did the Department for Promotion of Industry and Internal Trade TPIIT organize Startup India Innovation Week 2024? கொஸ்டின் ரொம்ப எளிமையாக, Startup India Innovation Week வந்து Startup India Innovation Week எப்போ வந்து இந்த வாரம் வந்து கொண்டாடப்பட்டது பார்த்தீங்கன்னா 10th ஜனவரி 2024 வந்து 18th ஜனவரி 2024 வரைக்கும் கொண்டாடப்பட்டுச்சு. இந்த ஸ்டார்ட்-அப் இந்தியா ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 16 ஜனவரி 2016 தான் வந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்தது. அடுத்ததாக மார்ச் 2024 பொறுத்த வரைக்கும் மோர்கன் ஸ்டான்லி ரிசர்ச் அமைப்பினுடைய கணிப்பின்படி இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 2025 ஃபினான்ஷியல் இயரில் வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 6.8% சொல்லி இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. மோர்கன் ஸ்டான்லின்ற ஒரு அமைப்பு. சரிங்களா. இது இந்தியன் எக்கனாமிக் சர்வே படி இந்தியாவுடைய ஃபினான்ஷியல், சரிங்களா, இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் வந்து ஜிடிபி க்ரோத் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2025-2026 வந்து 6.3லேருந்து 6.8% வரைக்கும் இருக்கும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அடுத்து IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அமைப்பு வந்து இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத்தை வந்து 2025-26 வந்து 6.5% இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அடுத்து உலகம் வந்து 6.7% சொல்லி கணிச்சிருக்காங்க. அடுத்து ஆசிய வளர்ச்சி வங்கி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இது வந்து 6.5லேருந்து 7% வந்து இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், 2024 வந்து பிலேட்லி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்டர் தி, அதாவது பிலேட்லி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருக்குது இல்லையா, தபால் தலைகளை சேகரிப்பு, அதை தான் வந்து பிலேட்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சம்மந்தமான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து அஞ்சலகத்துறை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தினுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன பேர் பார்த்தீங்கன்னா தீன் தயாள் ஸ்பார்ஸ் யோஜனா. ஸ்பார்ஸ்ன்ற பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ்னா என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் ரிசர்ச் இன் ஸ்டாம்ப்ஸ் ஆஸ் அ ஹாபின்றது தான் ஸ்பார்ஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம். சரிங்களா. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சர்வ சிக்ஷன் அபியான் திட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2001 கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து பிரதான் மந்திரி கௌஷால் விகாஸ் யோஜனா இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 16 ஜூலை 2015 வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து இளைஞர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதாக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனா. எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 16 ஜூலை 2015. அதே 1 ஜூலை 2015 கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வேர் தி இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் பரம்ருத்ர சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் டிப்ளாய்டு இன் செப்டம்பர் 2024. செப்டம்பர் 2024 வந்து பாரத பிரதமர் வந்து பரம்ருத்ர சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இந்தியாவில் வந்து இந்திய நாட்டுக்கு வந்து அர்ப்பணித்தார். அது வந்து எந்த 3 நகரங்கள் வந்து வச்சிருக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே, டெல்லி, கொல்கத்தா இந்த 3 நகரங்கள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பரம் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் தான் வந்து பரம்ருத்ர சூப்பர் கம்ப்யூட்டர். சரிங்களா. இது வந்து டெவலப் பண்ண அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா CDAC, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புனேயில் இருக்குது. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன பார்த்தீங்கன்னா பரம் 8000 தான். இது வந்து 1991 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்ததாக ஜாயின் எக்ஸசைஸ் இன்வால்விங் இந்தியாஸ் ஆர்மி கார்கா கிராப்ஸ் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன் 2024 கண்டக்டட் இன் விச் ஸ்டேட்? இந்தியாவுடைய கார்கா படையும் இந்திய ஆர்மியினுடைய கார்கா படையும் இந்திய விமானப்படையும் இணைந்து வந்து நடத்திய எக்ஸசைஸ் ஜாயின் கூட்டு இராணுவ பயிற்சி வந்து எந்த மாநிலத்தில் வந்து நடந்துன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பஞ்சாப் மாநிலத்தில் தான் நடந்தது. சரிங்களா. பஞ்சாபுடைய தலைநகர் என்ன? சண்டிகர். அடுத்தது விச் அவார்டு ஹேஸ் பீன் கன்ஃபர்டு டு மிஸ் பிரேமா
தன்ராஜ் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசின் இன் 2024. பிரேமா தன்ராஜ் அவங்களுக்கு வந்து 2024 வந்து மெடிசனில் வந்து எந்த விருது வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விருதுனா பத்மஸ்ரீ அவார்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. இந்தியாவுடைய மிக உயரிய விருது 1954 கொண்டு வரப்பட்ட பாரத் ரத்னா விருது தான் இந்தியாவுடைய மிக உயரிய விருது. 2024 பத்ம அவார்ட்ஸ் வந்து மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 132 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 5 பேர் பத்ம விபூஷன் விருது வாங்கியிருந்தாங்க, 17 பேர் பத்ம பூஷன் வாங்கியிருந்தாங்க, 110 பேர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. 110 பேர்லாம் வந்து நம்மளால் ஞாபகம் வைக்க முடியாதுங்கய்யா. இதெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு கெஸ்ஸில் அடித்தா தான் உண்டு. நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பத்ம விபூஷன் பத்ம பூஷன் இது ரெண்டையும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க, இந்த 22 பேர்த்த படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா. எலிமினேட் பண்ணிங்கன்னா பத்மஸ்ரீ வந்து ஈஸின்னு சொல்லி போட்டுருக்கலாம். அடுத்து 2021 வந்து டோட்டலாக வந்து 139 பேருக்கு வந்து இப்போ கரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 7 பத்ம விபூஷன், 19 பத்ம பூஷன், அடுத்து 113 பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பத்ம விபூஷன்றது இந்தியாவுடைய செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, பாரத் ரத்னான்றது ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.